இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ரிஜிஷா. நான் 7ஆம் வகுப்பு மாணவி. தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கர்ம வீரர் காமராஜர். தாய் நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கையின் முறை என்று கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, கிங் மேக்கர் என்றெல்லாம் மக்களால் போற்றப்பட்டவர் காமராஜர். காமராஜர் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள விருதுநகரில் 15/7/1903 பிறந்தார். இவரது தந்தை தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடார் மற்றும் தாய் சிவகாமி அம்மாள். காமராஜர் இளமையிலேயே துணிவும் பொறுமையும் நுட்பமான அறிவும் உடையவராய் விளங்கினார். காமராஜரின் 6வது வயதில் தந்தை காலமாகிவிட்டதால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. இவர் 6ஆம் வகுப்பு வரைதான் படித்தார். காமராஜரின் பிள்ளை திருநாமம் காமாட்சி. நாகம்மாள் இவரது தங்கை. காமராஜர் கருப்பையா நாடார் எனும் தாய்மாமன் கடையில் வியாபார அனுபவம் பெற அனுப்பப்பட்டார். அங்கும் இவர் பத்திரிகைகள் படித்தும் கூட்டங்கள் நடைபெறும் இடங்களுக்கு சென்றும் அரசியலில் ஈடுபட்டார். அதை இவரது குடும்பத்தினரோ விரும்பவில்லை. இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பிவிட்டனர். அங்கு மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடையில் பணிபுரிந்தார். அங்கும் இவரது அரசியல் பணிகள் தொடர்ந்தன. காமராஜர் உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைப்பட்டார். பல காலம் பல போராட்டங்களில் ஈடுபட்டதால் சிறையில் கழித்த மொத்த நாட்கள் 3000 என புள்ளி விவரம் கூறுகிறது. காமராஜர் 1954 முதலமைச்சரானார். காமராஜரோ முதலமைச்சராய் பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளின் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடும் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களையும் தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்கள் உயர்கல்வி பெற பிற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார். காமராஜர் ஆட்சி செய்த 9 ஆண்டு காலமும் மக்களுக்கு பொற்காலமாக அமைந்தது. அந்த பொற்காலத்தில் சென்னை துறைமுக விரிவாக்கம், நெய்வேலி நிலக்கரி திட்டம், குந்தா மின் திட்டம் முதலிய பல இவரது செயல்பாட்டிற்கு வந்தன. காமராஜர் 1963 தமது முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 1975 அமரர் ஆனார். கிண்டியில் காந்தி மண்டபத்திற்கு அருகிலேயே காமராஜரின் நினைவாலயம் எழுப்பப்பட்டது. படிக்காத மேதை காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி பெருமைப்படுத்தியது இந்திய அரசு. காமராஜர் இந்திய விடுதலை வீரர்களுள் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர், துயர் துடைத்தவர், அரசியல் மேதையாக வாழ்ந்தவர், அரசியல் துறவியாக இருந்தவர் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.